நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நம்ம நார்மல் சைக்கிளை பேட்டரி சைக்கிளாக மாற்றிருக்கோம். இதில் ஹப் மோட்ரு தான் போடணும்னு சொன்னாங்க. ஆனால் நாங்கள் செயின் டிரைவ் போட்டு பார்த்துருக்கோம். ஃபிட்டிங் வீடியோ போடலை. எப்படி பண்ணியிருக்கோன்னு மட்டும் காட்டுறோம். இந்த இடத்துல ஒரு ஆங்கிள் வச்சுருக்கோம். இந்த ஃப்ரேமில் ஒரு ஆங்கிள் வெல்ட் அடிச்சிருக்கோம். இந்த சப்போர்ட்டுக்காக வேறு எதுவும் ஆல்ட்ரு பண்ணலை. இந்த ஒரே ஒரு பீஸ் மட்டும்தான் வெல்ட் அடிச்சிருக்கோம். பேட்ரி பாக்ஸு, கண்ட்ரோலர் பாக்ஸு எல்லாமே பேக்கில் வந்துடுச்சு. ஆன் ஆஃபு, கேபிள் போகிறதுக்காக ஹோலு, இந்த பக்கத்தில் சார்ஜிங் போர்ட் இருக்குது. ஏன்னா நிறைய வீடியோ இருக்குது மேக் பண்ணுறது. அதனால் இந்த சைக்கிளுக்கு எப்படி ஆல்ட்ரு பண்ணலான்னு மட்டும் காட்டியிருக்கேன். அதுமாரி ஒயரெல்லாம் பாருங்கள். இந்த ஃப்ரேமில் லைட்டாக கட் பண்ணி எல்லா ஒயரும் இந்த வழியாக எடுத்துகிட்டு இங்கே எடுத்திருக்கேன். ஏன்னா பசங்க ஓட்டும்போது எதுவும் கால் இடையூறு பண்ணக்கூடாதுன்னு. மற்றபடி ஆரனு, த்ராட்டல் கொடுக்குறேன் பாருங்கள். அதே டைமு த்ராட்டல் கொடுத்துட்டு பிரேக் பிடிச்சாலும் மோட்ரு கட் ஆஃப் ஆகிடும். எல்லாருக்கும் தெரியும் இதெல்லாம். இதோட எஸ்டிமேட் எவ்வளோ ஆயிருக்குன்னு கரெக்டாக சொல்கிறேன். வித்தவுட் லேபரு. மோட்ரு கிட்டு வந்து ஒரு 5000 ரூபா. இதில் இருக்க பேட்ரி வந்து 24 வோல்ட் 12Ah லித்தியம் ஃபெரோ பாஸ்பேட் பேட்ரி தான் போட்டிருக்கிறது. பேட்டரியோட காஸ்ட் ஒரு அரௌண்ட் 7000. அப்புறம் இந்த பாக்ஸுக்கு ஒரு 1500 ரூபா. இது கடையில் கொடுத்து செஞ்சது. மாடல் எடுத்து போய் கொடுத்து செய்ய சொன்னது. சார்ஜர் ஒரு 2900 சார்ஜர் 5 ஆம்ப்பு. அந்த வெல்டிங் அடித்தது ஒரு 50 ரூபா. லேபர் இல்லாமல், ஃபிட்டிங் லேபர் இல்லாமல் காஸ்ட்டு. இந்த ரேட்டுக்கு இது ஒர்த்தானு கமெண்ட் பண்ணுங்கள். இதில் வேறு நிறை குறை இருந்தாலும் கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே, தேங்க்யூ.